சொந்த வீடு அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு கனவு. வாழ்க்கையில் ஒரு வீடு கட்டி சந்தோஷமாக அன்றைக்கி ஒரு நாள் தூங்கணும் அப்படின்றது நிறைய மக்களுடைய ஒரு கனவாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. சரி, சொந்த வீடு அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்பு எல்லாருக்கும் அமையுதா அப்படின்னு பார்த்தோன்னா அதுவும் கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த வாய்ப்புகள் அமையிறது கிடையாது. ஸோ இப்போ சொந்த வீட்டுக்கு நான் வேணும், ஆனால் எனக்கு வாய்ப்புகளும் சரியாக இல்லை, எனக்கு வேணும், என்ன செய்யறது அப்படின்னு நிறைய பேர் குமரிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மனசில் நிறைய ஒரு ஏக்கங்கள் வருத்தங்களோடு நிறைய பேர் இருக்கிறது நம்ம கண்கூட பார்க்க முடியும். உங்களுக்கான ஒரு பெரிய தாந்திரிக ரெமெடியை நான் இன்றைக்கி சொல்லித்தரேன். இதை நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சொந்த வீடு அமையும். ஓகேங்களா? சரி, என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வம் இவங்க தான் இப்போ உங்களுடைய ட்ரம்ப் கார்டு. இந்த குலதெய்வம் கோவில் எங்கே இருக்குதுன்னு முதல்ல கண்டுபிடிங்க. குலதெய்வம் கோவில் தெரிஞ்சவங்களுக்கு இது ஓகே. இல்லை, எனக்கு குலதெய்வம் தெரியாதுங்க, எனக்கு எந்த குலதெய்வம் தெரியாது, குலதெய்வம் கோவில் எங்கே இருக்குன்னு தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன். அவங்க என்ன பண்ணணும்னா, உங்கள் ஊரில் இல்லை உங்கள் ஊருக்கு பக்கத்தில் நெருக்கத்தில் எவ்வளோ ஷார்ட் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில், இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒவ்வொரு பௌர்ணமியும் செய்ய வேண்டிய காரியம் இது. ஸோ பௌர்ணமி அன்னைக்கு அந்த கோவிலுக்கு நீங்கள் போகணும். இது எப்போ செய்யணும் அப்படின்னா மாலை நேரம். மாலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு. அன்னைக்கு கேலண்டர் எடுத்து பாருங்கள், சூரிய அஸ்தமனம் எப்போ வருதுன்னு பாருங்கள். அந்த டைமை பார்த்துட்டு அந்த அஸ்தமனத்துக்கு அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறை இது. முதல்ல கோவிலுக்கு போங்க. கோவிலில் போய் உங்களுடைய குலதெய்வம் யாரோ அவங்கள எல்லாம் நல்லா கும்பிடுங்க. தெரியாதவங்க அங்காள பரமேஸ்வரி அம்மனை ஆத்மார்த்தமாக கும்பிடுங்க. கும்பிட்டுட்டு நேராக வெளியே வந்துடுங்க. அந்த கோவிலுக்கு வெளியே, அதாவது கோவில் காம்பவுண்டுக்குள்ளேயே அதில் உங்களுக்கு வசதியான ஒரு இடம் பார்த்துக்கிட்டு மொத்தம் 28 அகல் விளக்கு எடுத்துக்கணும். ஓகேங்களா? 28 அகல் விளக்கில் 27 அகல் விளக்கை அந்த லைனை அடிக்க வைங்க. ஒரு 2 லைன் 3 லைனாக கூட அடிக்கலாம். 3 9 அடிக்க வச்சிங்கனாலும் 27 விளக்கு அடிக்கிடுவீங்க. இந்த விளக்கை வச்சுட்டு மேற்கு முகமாக விளக்கு ஏற்றணும். எப்படி ஏற்றணும்னா அதுக்கு பஞ்சித்திரி வைங்க. பஞ்சித்திரி வச்சுட்டு சுத்தமான நல்லெண்ணெய், செக்கெண்ணெய் கிடச்சா செக்கெண்ணெய் வாங்கி சுத்தமான நல்லெண்ணெய் விட்டுட்டு இந்த 27 விளக்கையும் ஏற்றுங்க. ஏற்றிட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் உட்காருங்க. அதாவது விளக்கு பார்த்தீங்கன்னா மேற்கு முகமாக எரியுது. நீங்கள் அந்த விளக்குக்கு பின்பக்கமாக நீங்கள் மேற்க பார்த்து உட்காரணும். உட்கார்ந்துட்டு உங்களுக்கு முன்னாடி அகல் விளக்குக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு அகல் விளக்கு, கொஞ்சம் பெரிய அகல் விளக்காக வச்சுருங்க. அது மட்டும் வச்சுட்டு, அதாவது 28வது அகல் விளக்கு, அந்த அகல் விளக்கில் பச்சை கற்பூரம் ஒரு 50 கிராமோ ஒரு 25 கிராம்லேருந்து 50 கிராம் வாங்கி மினிமம் எடுத்து போட்டு அதை பற்ற வச்சுருங்க. பற்ற வச்சுட்டு உட்காந்து ஆத்மார்த்தமாக கையெடுத்து கும்பிடுங்க. கும்பிட்டு, ஆண்டவா, என் குலதெய்வமே, இல்லை அம்மா, எனக்கு சொந்த வீடு சீக்கிரம் அமையணும், அதுக்குண்டான வழியை கொடுக்க வேண்டியது நீதான் எனக்கு எல்லாமே செய்யணும், உன்னை நம்பி வந்துடு, எனக்கு சொந்த வீடு சீக்கிரம் அமையறதுக்கு அனுகிரகம் பண்ணுன்னு ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த அகல் விளக்கில் இருக்கக்கூடிய அந்த பச்சை கற்பூரம் அணையிற வரைக்கும் உட்காந்து ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணுங்க. பிரார்த்தனை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் அந்த குலதெய்வமோ இல்லை அந்த அங்காள பரமேஸ்வரிக்கோ இந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது, ஆஃப் பண்ண வேண்டாம். நேராக உள்ளே போயிட்டு திரும்ப அதுக்கப்புறமா இந்த விளக்கு ஏற்றி இந்த கும்பிட்டதுக்கு அப்புறம் உள்ளே போயிட்டு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கோங்க. அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்து அந்த குலதெய்வத்து கோவிலிருந்து கொஞ்சம் மண் மட்டும் எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு மண் எடுத்துக்கிட்டு அது ஒரு பொட்டலம் கட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன மண் சட்டி கடையில் கிடைக்கும், ஒரு சின்ன சைஸாக வாங்கிக்க, நீங்கள் வச்சுருக்கிற மண் அளவுக்கு. அதில் அந்த மண்ணை போட்டுட்டு ஒரு பச்சை கலர் துணி, பச்சை கலர் காட்டன் துணியாக இருக்கலாம், இல்லை சுத்தமான பட்டு துணியாக இருக்கலாம், அதை எடுத்து இது ஒரு மூட்டை மாதிரி கட்டுங்க. கட்டிட்டு உங்கள் பூஜை ரூமில் வச்சுருங்க. வச்சுட்டு டெய்லி அதுக்கு ஊதுவத்தி கற்பூரம் காமிங்க. சொந்த வீடு அமையணும், அதுக்குண்டான வழி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் குலதெய்வத்தை அந்த பச்சை மூடிச்சை வச்சு டெய்லி கும்பிட்டுக்கிட்டே வரீங்க. அதே போல் அடுத்த பௌர்ணமி செய்கிறீங்க. இதை செஞ்சுக்கிட்டே வர 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 உங்களுக்கு சொந்த வீடு அமைஞ்சிடும். அருமையாக ஒரு வீடு அமைஞ்சு எந்த ஒரு சிரமமும் இன்றி அந்த வீட்டில் நீங்களும் உங்கள் வம்சம் வாழக்கூடிய அனுகிரகத்தை அந்த தெய்வம் உங்களுக்கு கொடுக்கும். இது ஒரு மிகப்பெரிய தாந்திரிக பூஜை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தர் சொன்ன ஒரு வழிமுறை. இதை நான் பல பேருக்கு சொல்லி அவங்க ட்ரை பண்ணி இதில் பெரிய சக்ஸஸ் கிடச்சிருக்கு. சக்ஸஸ் வந்தது அப்படின்றத ஒரு ப்ரூவன் ரிப்போர்ட்டாக எடுத்து உங்களுக்கு நான் இதை இப்போ சொல்லியிருக்கேன். இதை செய்யுங்க, எல்லாருக்கும் நன்மை நடக்கும்.
நடந்ததும் எனக்கு தெரியப்படுத்துங்க. சாமி இது போல் பூஜை பண்ண சக்ஸஸ் ஆச்சுன்னு எனக்கும் சொல்லுங்கள். எனக்கும் சந்தோஷம். உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கும். எல்லாருக்கும் நல்லது நடக்கும். சாய்ராம்.